Hey guys, welcome back. I'll try to guide you guys through what to do in the next few days to prepare yourself in chemistry. Chemistry is actually, as I told you numerous times, it's the best subject among the three because it's the most scoring. Biology is great, it has a lot of questions, but revise கம்மியா பண்ணி அதிகமாக மார்க் வரணும்னா chemistry தான். You want to be able to score very well. Preferentially try to be at 150 range if you want 600 plus. Even 550 வாங்குறவங்களே 150 வாங்குறது நல்லது, and it is possible. It's one of the chapters where it is very easy to score half the points without studying. Chemistry நீங்கள் 180க்கு 90 வாங்குறது, even 100 வாங்குறதே ரொம்ப simple. Go with the simple chapters that you already know very well, revise them, you're going to be okay. We have about 15 days to prepare for NEET exam from today. Now what can you do in 15 days? Chemistry வந்து 45 questions இருக்கு. Roughly you have 15 plus or minus 1 organic, 15 plus or minus 1 inorganic, 15 plus or minus 1 physical. ஏதாவது ஒரு வருஷம் 16 physical வரும், 14 organic வரும், அந்த மாதிரி. Roughly 15. The easiest for most of you is organic. ரொம்ப கம்மி பேருக்கு தான் organic டஃப்பாக தெரியும், but most of my students find organic very simple because of the way you learn it. ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்னு போகும்போது எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஆர்கானிக்கை ஒரு சப்ஜெக்டாக பாருங்கள், மொத்தமாக ஆர்கானிக் எடுத்தால் டஃப்பாக தெரியும். பட் பிரேக் இட் இன்டூ பார்ட்ஸ். அதில் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், அசிடிட்டி, பேசிசிட்டி, இதை நீங்கள் தனியாக எடுத்து இது என்னால் முடியும்னா about 1/3 of organic is done. And then look into simple reactions, Stephen reaction, your iodoform reaction, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். கானிசரோ, ஆல்டால், இதெல்லாம் பார்த்தா ரியாக்ஷன்ஸாக வரதே ஒரு 1/3. ஸோ த ரிமைனிங் 1/3 தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். தட் இஸ் பிகாஸ் தீஸ் ஆர் மெக்கானிஸ்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. மெக்கானிஸ்டிக் ஆஸ்பெக்ட் தெர் இஸ் ஒன்லி 2 confusions that you will have. Okay, substitution or elimination on major confusion, and then minor confusion, substitution 1 or 2, elimination 1 or 2. Now again I will go through key points that you have to know in this. Substitution versus elimination, anytime you have a heat it is going to be elimination. Now what are the other times you have to consider both? Now this comes down to base. Base வந்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் எலிமினேஷன் சப்ஸ்டியூஷன் ஆனு. How analogy I will give you is, ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள், அதுதான் மாலிகுல். ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போடுறோம் அப்படின்னா கூட்டம் குறையுமா? குறையாது, அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் என்ன பண்ணலாம், கூட்டத்தை அதிகப்படுத்தலாம். ஒருத்தர் எடுத்துகிட்டு பெரிய ஆளை போடலாம். ஸோ இந்த வரப்போகிற ஆள் தான் பேஸ், கூட்டமாக இருக்கிறது தான் மாலிகுல். There is a molecule and the person coming is small. ஒருத்தர் எடுத்துகிட்டு இன்னொருத்தரை நீங்கள் ஸ்மாலராக இருக்கிற ஆளை நீங்கள் போடும்போது ஒன்றும் பெருசாக மாறப்போகிறது, ஸ்டெபிலிட்டி இஸ் சேம். ஸோ தட் பர்சன் வில் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். வாட் இஃப் தட் பர்சன் இஸ் பிக்? அப்போ நான் போட்டால் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த பெருசாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நியூக்ளியோஃபைலாக இருக்கிறதுக்கு பதிலாக தே வில் பிஹேவ் அஸ் அ பேஸ் அண்ட் டு எலிமினேஷன். நான் டேக் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், அந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்குது. ஓகே, தென் வாட் இட் இஸ், கம்மியாக இருக்குது, சின்னதாக ஒரு நியூக்ளியோஃபைல் வருது, இட் வில் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல், இட் இஸ் ஃபைன். பட் வரப்போகிறது பெருசாக இருக்குது, அந்த இடத்துல கூட்டம் இல்லை. ஆனால் வரப்போகிறது பெருசாக இருக்கனால கூட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் கூட்டத்தை கொண்டு வரீங்க இப்போது. ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் நாட் ஃபேவரபிள் ஆல்சோ. ஐம் கோயிங் டு கோ டு அன்ஃபேவரபிள் திங். ஸோ இட் வில் பிகம் எலிமினேஷன். ஸோ எனி டைம் யூ ஹவ் அ பிக் பேஸ், இட் வில் மோர் லைக்லி பிஹேவ் அஸ் பேஸ் கம்பேர்ட் டு அ நியூக்ளியோஃபைல். ஆல்ரைட், நவ் பேசிக் ஸ்ட்ரென்த், நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ரென்த் எல்லாமே எப்படி பார்க்கலாம்னா, க்ரூடாக அதோட கான்ஜுகேட் ஆசிடை பாருங்கள். ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது பேஸ், அதோட கான்ஜுகேட்டர் வந்து பேஸாக இருக்கிறது கம்மியாக இருக்கும். Acetic acid, weak acid, acetate, strong base. Okay, the stronger the base, the more likely it will be a base than a nucleophile. That is more than enough. அதோட காம்ப்ளிகேட்டடாக நீட்டில் வரப்போகிறதில்ல உங்களுக்கு. லீவிங் குரூப் எபிலிட்டிலாம் அவ்வளோ கேட்க போகிறதில்ல. ஜென்ரலாக லீவிங் குரூப் என்னென்னா, ஒரு வீக்கர் பேஸ் வந்து நல்ல லீவிங் குரூப்பாக இருக்கும். ஓகே, இட் ஒரு க்ரௌட்லேருந்து அவங்க ஈஸியாக போயிடுவாங்க, அவங்க வீக்கர் பேஸ். ஏன்னா நான் ஸ்ட்ராங்கர் பேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. திஸ் இஸ் லீவிங் குரூப் எபிலிட்டி. Now this aspect is extremely simple, substitution versus elimination, once you just spend a little bit of time in understanding. And substitution 1 or 2 நீங்கள் பார்க்கும்போது every time substitution reaction 1 or 2 நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது ப்ரைமரினா எப்போவுமே substitution SN2. பட் ப்ரைமரி பார்த்த உடனே don't go to the next step. Look for whether the primary is a benzylic primary. Okay, this is how you keep saying to yourself, key markers, பென்சிலிக்கா இல்லையா பார்த்துக்கோங்க. Then it will be very important. Once you know that, you will be fine. Substitution 1 versus substitution 2. Alright. Now another thing that you want to go back is your basicity order. Basicity orderல வந்து amines தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பேசிக்காக. Secondary amine is always going to win compared to primary and tertiary. Primary and tertiary பார்க்கும்போது மெத்தில் மாதிரி இருந்தால் primary wins over tertiary.
பெருசாக இருந்தது எத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா tertiary wins over primary. But all these aliphatic amines are better than ammonia. Ammonia is better than aromatic amines. This you already know. Now we already seen that amines-லேயே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்கலாம். ரிங்கில் இருக்கிற நைட்ரஜன் பேசிக்காக இல்லையா அப்படின்னு. அரோமேட்டிசிட்டிக்கு உண்டான காம்பவுண்ட்ஸை நான் காமிச்சிட்டேன். அதே காம்பவுண்ட் தான் திருப்பி வரும். வேணால் அதையே கொஞ்சம் வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ரிங்கில் நைட்ரஜன் இருக்குது, அதோட எலக்ட்ரான் உள்ளே தேவைப்படுது அரோமேட்டிசிட்டிக்குன்னா அது பேசிக்சிட்டி கம்மியாக இருக்கும். மற்றபடி எலக்ட்ரான் தேவைப்படலை, எக்ஸாம்பிள் பிரிடின் அப்படின்னா அது பேசிசிட்டி அதிகமாக இருக்கலாம். பட் ஸ்டில் ஹைபிரிடைசேஷன் பார்க்கணும். ஸோ யூ வாண்ட் டு லுக் அட் அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக். ஓகே, அரோமேட்டிக்னா பேசிசிட்டி கம்மி, அலிஃபேட்டிக்னா அதிகம். அலிஃபேட்டிக்லேயே நீங்கள் உள்ளே பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கா இல்லையா, அந்த நைட்ரஜனில் டபுள் பாண்ட் இருந்தால் ஹைபிரிடைசேஷன் sp2 இருக்கலாம், அப்படின்னா பேசிசிட்டி கம்மி. This is what you want to do and go through the catalyst and go through the name reactions. It is important. The other thing that you want to know is OH minus. I cannot stress it enough, we have done it so many times. ஒரு arrow மேலே OH minus இருந்தால் the places where it will come. You want to remember aldol, canisaro, iodoform and your Hoffman bromamide. இது எல்லாமே OH minus நால வரும். So you need to be careful what is given. Aldol வந்து நீங்கள் மெக்கானிசம்லாம் எழுத வேண்டாம். Alpha beta unsaturated இல்லைனா beta hydroxy. ஸோ காம்பவுண்டில் ஆல்ஃபா பீட்டா எழுதிக்கோங்க. அதில் காம்படிஷன் வந்தால் மட்டும் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பாருங்கள், அதுவே ஆன்சர் கொடுத்துரும். நீங்கள் என்டையர் மெக்கானிசம் எழுத வேண்டாம். பிவைக்கு சால்வ் பண்ணும்போது இதை நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி கேனிசரோ பண்ணும்போது யூ நீட் டு நோ ஹூ வில் பி sacrificially oxidized and sacrificially reduced. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். If you look at this, organic is actually very very simple. Next part I will go into is inorganic chemistry. Inorganic chemistry is half of it is extremely simple, half of it is not hard but memory based. P block. So I'm not going to go through P block because ideally P block இப்போ ரிவைஸ் பண்ணுறது நல்லதில்லை. அப்படி P block ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் மேபி 1 page a day இன்மேட்லேருந்து பண்ணலாம். நீங்கள் if you want just read through it and see whether it sticks. If it sticks, it's good. But the main thing that you want to start, and you have to do it today or tomorrow, have a syllabus and do it today or tomorrow and do it again on Friday before NEET exam, September 11th. You're going to do is periodicity. Periodicity நல்லா தெரிஞ்சாதான் என்டையர் கெமிஸ்ட்ரியே ஈஸியாக இருக்கும். மோர் ஸோ வித் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பீரியாடிசிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டிலாம் மோஸ்ட் ஆஃப் யூ வில் டூ வெரி வெல். ஆல்சோ லுக் இன்டு எஸ் பிளாக் பீரியாடிசிட்டி, பி பிளாக் பீரியாடிசிட்டி. அண்ட் பி பிளாக்ல வந்து உங்களுக்கு இனர்ட் பர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே போக போக பிபி எல்லாம் எடுத்துக்கிட்டால் பிபி I4 பிபி I5லாம் எக்ஸிஸ்ட் ஆகாது உங்களுக்கு. ஓகே, you want to remember these things. The reason is PI5 doesn't exist, PbI4 doesn't exist because iodine is too big, I cannot put that. So you want to remember this. அதே மாதிரி இன்னொரு example, PH5 does not exist, only PH3 exists. Yeah, because it cannot do extension of orbital. H minus doesn't give you the energy, but the reason உங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை கிளாஸில் சொன்னதுன்னா at least know that PH5 doesn't exist. Similarly, bismuth doesn't love to be in +5 oxidation state. இனர்ட் பேர் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. இனர்ட் பேர் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சிடைஸ் ஆகுமா ரெடியூஸ் ஆகுமா. இனர்ட் பேர் எஃபெக்ட்னால லெட் என்னவாக இருக்கும், PB2+ இருக்க விரும்பும். அப்போ PB4+ லவ்ஸ் டு பிகம் PB2+, லவ்ஸ் டு கெட் ரெடியூஸ். இட்ஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது, ரெண்டு காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்டு கொடுத்து இட் ஓன்ட் பி ஸ்டேபிள் வித் சம்படி ஆர் இட் ஓன்ட் ரியாக்ட் வித் ஹூ, இட் வில் ரியாக்ட் வித் ஹூ இப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது 2 things will react in chemistry when it is a redox reaction or it is a acid based reaction. அப்போ இது ட்ரிகர் ஆகணும், ரீடாக்ஸாக ஆசிட் பேஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் சம்திங் யூ வாண்ட் டு ரிமெம்பர். பீரியாடிசிட்டியில் கார்பனேட் சாலிபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாமே உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். பீரியாடிசிட்டி ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங் பார்க்கலாம். கெமிக்கல் பாண்டிங் இஸ் அன் ஈஸி சாப்டர். எம்ஓ தேரி ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. எம்ஓ தேரி கம்ஸ் மெனி இயர்ஸ். அந்த எம்ஓ தேரியில் தெர் இஸ் 2 different theories or 2 different ways of doing it. One is for oxygen and above, one is for nitrogen and below. Oxygen and above also includes CN and also it includes CO. Okay, now when you look into your nitrogen and below, you want to remember that first bond form பண்றது pi bond, second bond form பண்றது pi bond, அப்புறம் தான் sigma bond, nitrogen, carbon and boron. அதை நீங்கள் பார்த்துக்கணும் because P and P will give you pi first according to your MO theory. You want to remember that. So N2 goes to N2 plus or N2 minus, you are going to break a sigma bond. You want to remember that. அதே மாதிரி N2, N2 plus, N2 minus, N2 2 plus, O2, O2 plus, O2 minus இதெல்லாம் இந்த ரெண்டு ஸ்பீஷி ஃபுல்லாக நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் பார்த்துக்கோங்க. இதோட பாண்ட் ஆர்டர் கொஸ்டினாக வரும். பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், பாண்ட் எனர்ஜி.
என்ன கேட்குறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணுங்க. ரிமைனிங் கெமிக்கல் பாண்டிங் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். ஒரு வாட்டி ஷேப்ஸ் பார்த்துட்டு ஒரு காம்பவுண்ட் பார்த்தோன்னே ABX ஃபார்முலாவில் ஆர் ABE ஃபார்முலாவில் கொண்டு வர பாருங்கள். அண்ட் தென் நோ யுவர் ஷேப்ஸ், நோ யுவர் பொலாரிட்டி. சிமெட்ரிக்கலாக இல்லைனா பொலாரிட்டி இருக்கும். நோ அ கிளியர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் a linear compound and a planar compound. All linear compounds are planar, all planar compounds are not linear. இதை பார்த்துக்கோங்க. வந்த எக்ஸாம்பிளே மட்டும்தான் வரும். ஓகே, now just next வரப்போகிற அந்த 10 டெஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். you are going to be more than enough. You don't have time to do more than that. Now going into quantum numbers, one of the easiest chapter, one of the things that you might make a silly mistake. Aufbau principle, N+L rule, அதை நான் சொல்லிட்டேன், அது ரொம்ப சிம்பிள். But you also want to know, read the question right, whether they are asking how many electrons, orbitals. இது தெரியணும். n வேல்யூ கொடுத்துட்டு l வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா n முக்கியம் இல்லை, l தான் முக்கியம். ஏன்னா l tells you how many boxes. sனா ஒரு பாக்ஸ் ஆர் ஒரு ஆர்பிட்டல், pனா 3 பாக்ஸ், dனா 5 பாக்ஸ். அந்த மாதிரி அந்த பாக்ஸ்லாம் ஆர்பிட்டல். எவ்வளோ பாக்ஸ்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஆர்பிட்டலில் எவ்வளோ இருக்கும், 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஒன்று ஸ்பின் அப், ஒன்று ஸ்பின் டவுன். மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், எவ்வளோ பாக்ஸ் டைம்ஸ் 2. So know what they are asking you. Otherwise this is very very straightforward. Coordination chemistry பார்த்துக்கோங்க. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் கஷ்டமாக இருக்குன்னா leave it. இந்த நேரத்தில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் உங்களால் பார்க்க முடியாது, ஜியாமெட்ரிக்கல் மட்டும் பார்த்துக்கோங்க. மோர் தென் எனஃப். IUPAC நேமிங் பார்த்துக்கலாம். டி பிளாக்கை நல்லா பார்த்துக்கோங்க. டிக்கும் கோஆர்டினேஷனுக்கு வித்தியாசம் என்னென்னா, டி பிளாக்கில் D6 இருந்ததுன்னா அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும். கோஆர்டினேஷனில் D6 இருந்தது இல்லை D8 இருந்ததுன்னா அன்பேடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, லிகாண்டை பொறுத்து. மெட்டலாக கொடுத்தா டி பிளாக், காம்ப்ளெக்ஸாக கொடுத்தா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் அண்ட் பி ஏபிள் டு நோ ஹவு டு கால்குலேட் மேக்னெட்டிக் மூமெண்ட். இது நிறைய வாட்டி வந்திருக்கு. லாந்தனைட், ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் பார்த்துக்கோங்க. நான் கோயிங் இன் டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் நிறைய பேருக்கு வந்துடும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கலில் மட்டும்தான் பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் லைக் ஃபிசிக்ஸ். நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா தனியாக இப்படி தான் பண்ணணுன்ற முடியாது. மோல் கான்செப்ட் இஸ் செப்பரேட். மோல் கான்செப்ட் தனியாக வச்சுக்கோங்க. அந்த மோல் கான்செப்டில் நீங்கள் எவ்ரிடே வேணால் மோல் கான்செப்ட் லைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். மேக் ஷுர் யூ நோ ஹவு டு கால்குலேட் மோல், ஸோ யூ கேன் டூ மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நிறைய சாப்டரில் வரும். அண்ட் ஆல்வேஸ் யூஸ் யூனிட்ஸ். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். மொலாரிட்டினா மோல்ஸ் பர் லிட்டர். அதை நீங்கள் மில்லி லிட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா மில்லிமோல்ஸ் பர் மில்லி லிட்டர். இந்த மில்லிமோல் கான்செப்ட் ஐ ஹவ் டன் இன் யூனிட்ஸ். யூ ஹேவ் டு ரைட் இட் ப்ராப்பர்லி. ஏன்னா ஆன்சரில் வந்து ஆன்சர்ஸ்லாம் வந்து 0.01, 0.001 அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு இருக்கும். அதனால தான் எக்ஸாமினர் அப்படி தராங்க. பி வெரி கேர்ஃபுல். அதர்வைஸ் இட் இஸ் சிம்பிள். சிமிலர்லி வெயிட் பர்சன்ட், வால்யூம் பர்சன்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவாக கொஷனாக வரலாம், இல்லைனா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் வரலாம். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒன்லி திஸ் யூ ஹேவ் டு டூ அண்ட் டூ த ப்ராப்ளம்ஸ் எவ்ரிடே. ஏன்னா அப்போ தான் மேத் உங்களுக்கு அங்கே போனால் வரும். நான் பார்த்துட்டு அங்கே போய் பண்ணுவேன்னா மேத் உடனே யோசிக்க முடியாது. ஐ டோல்ட் யூ மெனி ஆஃப் யூ ஹவு டு டூ 10% அப்ராக்சிமேஷன். அது தெரிஞ்சதுன்னா பெட்டர், தெரியலனா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், ஆக்சுவல் நம்பராகவே பார்க்கலாம். நீங்கள் சம்டைம்ஸ் உங்களால் பண்ண முடியல, எந்த ஃபார்முலா செட் பண்ணிட்டேன், எந்த கண்டென்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு மிடில் இருக்கிற ஆன்சர்லேருந்து ரிவர்ஸில் வந்து பார்க்கலாம். பட் இஃப் யூ டோன்ட் நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட் ரைட் நவ், தென் திஸ் இஸ் நாட் த டைம் டு லேர்ன் இட். நான் கிளாஸில் காமிச்சிருக்கேன் இதை. அதர்வைஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்தால் எல்லா சாப்டர்லேயும் ஃபார்முலாஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இஸ் வெரி வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் தான் வரும். K1, K2, K3 என்ன இருக்கும், இதை டிவைட் பண்ணுறீங்களா, அதை இன்வெர்ட் பண்ணுறீங்களா, அவ்வளோதான் இருக்கும். Kp ஈக்குவல்ஸ் Kc, எப்போது R3 டு த பவர் டெல்டா n. அப்போ டெல்டா NGன்னு கால்குலேட் பண்ணணும். அது உங்களுக்கு என்ட்ரோப்பிலையும் வரும். டெல்டா NG என்ட்ரோப்பி, டெல்டா NG அதிகமானால் என்ட்ரோப்பி அதிகமாகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டெல்டா NG பண்ணும்போது our key idea is always strike out your aqueous, solid and liquid. This you want to know. அதே மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு கேஆஸ் அதிகமாகும்னா ஒரு சாலிடு தண்ணியில் கரைச்சா கேஆஸ் அதிகமாகும். இதுவும் தெரியணும் உங்களுக்கு. ஒரு லிக்விடை ஹீட் பண்ணுறீங்கன்னா தள்ளி போகும் மாலிகல்ஸ், டென்சிட்டி கம்மியாகும், அப்பயும் கேஆஸ் அதிகமாகும். யூ வாண்ட் டு நோ தட். அண்ட் அதர்வைஸ் சொல்யூஷன் சாப்டர் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஹென்ரிஸ் லாவில் கொஷின் வர்றது ரொம்ப கம்மி. ரவுல்ஸ் லாவில் கான்செப்ட் வைஸ் கொஷின் வரலாம், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பட் மோஸ்ட்லி டெல்டா டி, ஓகே, டெல்டா டி வந்து 2 இருக்குது, ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க சொல்யூட் கம்மியாக இருக்கணும். பாய்லிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்யூட் அதிகமாக போட பாய்லிங் பாயிண்ட் ஏறும். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆப்போசிட். நீங்கள் சொல்யூட் கம்மியாக போடுறீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மியாக இறங்கியிருக்கும். மீனிங் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், 0 பக்கத்தில் இருக்கும். Read the question carefully and calculate the I values properly. Now ionic equilibrium pHல உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லிட்டேன். pH பார்த்த உடனே வீக்கா ஸ்ட்ராங்கான்னு தெரியணும்.
ஸ்ட்ராங்னு தெரிஞ்சால் சிம்பிள், வீக்குன்னு தெரிஞ்சால் யூ நீட் டு நோ கேஏ கேபி செட்டப். ரெண்டாவது ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேட்டர்ன் இருக்குது. ஆசிட் ஆர் பேஸ் வித் வாட்டர் டெல்யூஷன், ஆசிட் ப்ளஸ் ஆசிட் ஆர் பேஸ் ப்ளஸ் பேஸ். அப்போனா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்க, பிஹெச் நடுவில் வரப்போகுது. அதுக்கு உண்டான ஃபார்முலா சொல்லிட்டேன். ரெண்டுத்தோட மோல்ஸ் கால்குலேட் பண்ணி ஃபைனல் வால்யூம். மூணாவது ஆசிடும் பேஸும் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஓகே மோல்ஸில், இல்லைனா ஒன்று அதிகமாக இருக்குன்னா எவ்வளோ லெஃப்ட் ஓவர் மோல்ஸ் ஆஃப் தேட் டிவைடட் பை ஃபைனல் வால்யூம். இதை வச்சு நீங்கள் பிஹெச் கால்குலேட் பண்ணணும். நோ தட். அண்ட் ஆல்சோ இன் அயனிக் ஈக்விலிபிரியா 2 other things that are important is one is salt hydrolysis. You want to remember அது என்ன சால்ட்னு தெரிஞ்சால் 3 ஃபார்முலா இருக்குது. pH equals weak acid strong base, weak base strong acid, weak and weak acid, 3 ஃபார்முலா. ரெண்டாவது அயனிக் ஈக்விலிபிரியாவில் இம்பார்ட்டன்ட் வந்து கேஎஸ்பி. கேஎஸ்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கேஎஸ்பியில் நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், எது முதல்ல ப்ரெசிபிடேட் ஆகும் எது கடைசியாக ப்ரெசிபிடேட் ஆகுன்ற கொஷின் வந்ததுன்னா லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கால்குலேஷன் இன்டென்சிவ், அதர்வைஸ் சிம்பிள். ஈகெம் போகும்போது மோல்ஸ் ஆர் சிம்பிள். ஈகெம்மில் லாக் வேல்யூ நல்லா தெரியணும். அப்போது லாக் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. லாக் 1 to log 10 நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. லாக் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோ ஹவு டு கால்குலேட் லாக் அண்ட் ஆல்சோ ஹவு டு கெட் சம்திங் தட் இஸ் இன்சைட் த லாக். லாக் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் எப்படி பண்ணணும் 10 to the power, அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அந்த 10 to the power எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நோ ஹவு டு கெட் இட். அண்ட் நோ இன் ஈக்விலிபிரியம் delta G is 0, your E cell is 0. E naught is 0 only when it is a concentration cell. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் நல்லா. And then the holy triangle of equilibrium, thermodynamics, echem, அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தெர்மோடைனமிக்ஸ் போகும்போது வெரி வெரி சிம்பிள். டெல்டா ஹெச் கால்குலேஷன்ஸ்லாம் ஈஸி. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டெல்டா ஜி. ஈக்விலிபிரியமில் டெல்டா ஜி 0, அப்போ டெல்டா ஹெச் ஈக்குவல்ஸ் டி டெல்டா எஸ். அப்போ டெம்பரேச்சர் கேட்கலாம். டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிற டெம்பரேச்சர் ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர் அதோட அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? லுக் அட் த டெல்டா ஹெச் வேல்யூ. டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் எண்டோதெர்மிக், அப்போ அதுக்கு ஹீட் வேணும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும். டெல்டா ஹெச் நெகட்டிவ், அப்போ எக்ஸோதெர்மிக், டசன்ட் லைக் ஹீட். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கணும். தட் இஸ் வாட் யூ கோயிங் டு டு. டி இஸ் ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர், அதோட அதிகமாக கம்மியாகிறது டெல்டா ஹெச் சொல்லும் உங்களுக்கு. அண்ட் வாட்ச் அவுட் ஃபார் த யூனிட்ஸ் ஆஃப் டெல்டா எஸ். டெல்டா ஹெச்சோட யூனிட்ஸே டெல்டா எஸ்க்கு இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் கைனடிக்ஸில் ஒரு வாட்டி ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் கைனடிக்ஸ் தெர் இஸ் நத்திங் மச் டு சே. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. யுவர் பயோமாலிகுல்ஸ் இஸ் சம்திங் வேர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ ஹேவ் டு ரிவைஸ் த ஹோல் திங் பிகாஸ் இட் இஸ் காமன் பிட்வீன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ஜென்ரலாக கெமிஸ்ட்ரியில் வரும், எந்த சாப்டர்னே தெரியாது. But if it is something like covalent or ionic, make sure you think about Fajan's rule. I told you many times, you will not know it is Fajan's rule. Think about it. இதுக்கு மேலே தெரியாத கொஷின் மட்டும் தான் நீங்கள் விட போகிறீங்க. அண்ட் இட் வில் பி வெரி வெரி சிம்பிள். 1 or 2 கொஷின்ஸ் தான் விட்டுடலாம். ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் விட்டு போன கெமிஸ்ட்ரி கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். யூ வில் பி ஆல் ரைட். சப்போஸ் பயாலஜியில் வந்து 3 கொஷினுக்கு வந்து திஸ் ஆர் தட் தெரியல, கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க் வரப்போகுது. 4 marks I have. I will go and gamble my biology. This is how you want to do in chemistry. Maximum time you have for chemistry is 1 hour, including OMR. Do well, it will actually reward you very much. Physics bank பண்ணி போக வேண்டாம். பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியே 460 470 கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 40-50 மார்க்ஸ் உங்களை வந்து இதுக்கு கொண்டு வந்துடும் 500க்கு. யுவர் சீட் இஸ் guaranteed. Now you look into how do I make it a better seat by attending calculatively more physics. அண்ட் ஃபிசிக்ஸ்னு பார்க்கும்போது தனி லெக்சர் நான் போடல, இதிலே சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸில் பார்க்கும்போது எல்லா சாப்டர்லையும் ஃபார்முலா தெரியும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல குழப்பமாக இருக்குன்னா டூ த ஒன்ஸ் தட் யூ ஆல்ரெடி நோ வெரி வெல். புதுசாக எதுவும் கற்றுக்காதீங்க. மாடர்ன் ஃபிசிக்ஸ் செமிகண்டக்டர்ஸ் நல்லா அட்டன் பண்ணுங்கள். லீவ் கம்ப்ளீட் சாப்டர்ஸ் இஃப் இட் இஸ் டூ டஃப். மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட்டாக விட்டுருங்க, டைம் இல்லை இனிமேட்லேருந்து கற்றுக்க முடியாதுன்னா விட்டுருங்க. ஜஸ்ட் நோ ஹவு மெனி கொஷின்ஸ் யூ வாண்ட் இன் ஃபிசிக்ஸ். 25 கொஷின்ஸை ஒழுங்காக அட்டன் பண்ணி ஒரு 22 கரெக்டாக கொண்டு வந்துட்டா யூ வில் பி ஹாப்பி. ஐ டெல் யூ மோஸ்ட் ஆஃப் யூ. 35 அட்டன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி நிறைய நெகட்டிவ் வரதுக்கு பதிலாக 25 கட் ஆஃப். அந்த 25 நான் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன். இனிமேட்லேயே வர டெஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா யூ வில் ஆக்சுவலி நோ தட் யூ கேன் ஆக்சுவலி ஸ்கோர் வெல் இன் ஃபிசிக்ஸ். அக்கார்டிங்லி டூ இட். ஓகே, play to your strength, you will be okay. All right, good luck guys.